ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப வித்தியாசமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது உள்ளே ஸ்டஃபிங் வைப்போம். ஆனால் இதில் அந்த வேலையே இல்லை. ரவையோட தேங்காயும் சர்க்கரையும் சேர்த்து ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். குறைஞ்ச நேரத்தில் ரொம்ப ருசியாக எப்படி இந்த ரவை உண்டை செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் டேஸ்டான இந்த ரவை உண்டை செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3 கப்பு ரோஸ்டட் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரவை உண்டை செய்யும்போது எப்போவுமே வறுத்த ரவை தான் யூஸ் பண்ணணும். பச்சை ரவை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது டேஸ்ட் இருக்காது. அதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துடும் போது அது ரொம்ப கெட்டியாகி போயிடும். அதனால் நம்ம எப்போவுமே வறுத்த ரவை தான் யூஸ் பண்ணணும். இனி 1.5 கப்பு தேங்காய் இதிலேக்கு சேர்த்திருக்கு. பின்னாடி இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். நான் உப்பு தண்ணி தான் இதிலேக்கு ஊற்றி இருக்கு. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கலாம். சீரகத்தின் கூட 3 ஏலக்காய் தூள் பண்ணியது கூட சேர்த்திடுனா அது இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏலக்காய் சேர்க்கறதில்ல, சீரகம் மட்டும்தான் சேர்த்திருக்கு. இனி இதிலேக்கு இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதிலேக்கு வெல்லமும் சேர்க்கலாம். வெல்லம் பானி ஆக்கியதுக்கப்புறமா அந்த பானி ஊற்றி நமக்கு இந்த மாவை ரெடி பண்ணி எடுக்கலாம். இனிப்பு உங்களோட அளவில் பிடிச்ச அளவில் நீங்கள் சேர்த்திக்கோங்க. நான் 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நம்ம தேங்காய் பாலெல்லாம் நம்ம ரவையில் நல்லா பிடிச்சி வரும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். நல்லா தண்ணி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணி தான் இதிலேயே ஊற்றணும். நான் கொதித்த தண்ணி தான், ஆனால் கொஞ்சம் ஆறியதுக்கப்புறமா தான் பிசைஞ்சிட்டு இருக்குது. நம்ம பச்சை தண்ணி இதிலேக்கு ஊற்றக்கூடாது. பச்சை தண்ணி ஊற்றிருந்தால் இது ரொம்ப கட்டியாகி போயிடும். இது ரெண்டும் நல்ல கவனமாக வச்சுக்கோங்க. நம்ம வறுத்த ரவை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கொதிக்கிற தண்ணி தான் இதிலேக்கு ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்செடுக்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக சூடான தண்ணி தான் நான் இதிலேக்கு சேர்த்து மாவு பிசைஞ்சு எடுத்துகிட்டே இருக்குது. இது கொதிச்சதுக்கப்புறமா நல்லா ஆறி வந்த தண்ணி தான். ஆனால் நம்ம டைரெக்டாக கொதிக்கிற தண்ணி கூட இதிலேக்கு ஊற்றி இதே மாதிரி மாவு பிசைஞ்செடுக்கலாம். அப்போது நமக்கு கை வச்சு பிசைய முடியாது. ஒரு குச்சி வச்சு கூட நமக்கு அலைச்சா ஒரு ஸ்பூன் வச்சு கூட இந்த மாவை ரெடி பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இந்த அளவில் தான் நம்ம மாவை ரெடி பண்ணி எடுக்கணும். இனி நமக்கு இதை உருண்டை பிடிச்சி எடுக்கலாம். இதே கன்சிஸ்டன்சியில் தான் மாவு இருக்கணும். அப்போ தான் நமக்கு இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுக்க முடியும். உள்ளே தேங்காயோ வெல்லமோ நம்ம வைக்கிற மாதிரி இருந்திருந்தால் இதே மாதிரி உருண்டைக்குள்ளே ஒரு ஹோல் நம்ம விரல் வச்சு செஞ்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே தேங்காயோ வெல்லமோ வச்சதுக்கு பின்னாடி அது கவர் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி ஒரு குழியாக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தேங்காய் உள்ளே வச்சு அது கவர் பண்ணி எடுக்கலாம். இப்படி கூட கொழுக்கட்டை செய்யலாம். ஆனால் நம்ம தேங்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கு. அதனால நம்ம இதே மாதிரி செய்கிறதில்ல, உங்களை காமிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் அது செஞ்சுருக்கு. இனி 10 நிமிஷம் நமக்கு இந்த உருண்டை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் ரவை உண்டை ரெடி ஆகிருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காய் டீயோட கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்டாயும் இந்த ரவை உண்டை சாப்பிடலாம். அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நல்ல சூடாக இருக்குது. அதனால் தொடவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.